கிறிஸ்தவ குடும்பங்களிலே, நம்முடைய குடும்ப அமைப்புகளிலே தெய்வ பயம் இருக்கின்றதா? நம்முடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் திருமணத்தப்ப ஒரு ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்னன்னா வெட்டிங் மார்ச். கல்யாணம் ஆன பிறகு கணவனும் மனைவியுமா அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போவாங்க அந்த ஏல்ல. சார்லட் கிறிஸ்டினா. ரவா உப்மா மாதிரி இருக்கிற நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சில நேரங்களில் ஹோட்டல்களில் வந்து கூட்டம் அலைமோதின உடனே இருக்கிற சாப்பாடு எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா ரவை உப்புமாவை போட்டு சமாளிப்பாங்க. ஆனால் இப்போவும் அவருக்கு அப்படி தான் நடந்திருக்கு பாவம். ஆனால் அந்த ரவை உப்புமா கூட சில டைமில் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட மைக்கேல் ஃபாரடே சாரும். வணக்கங்கள் ஐயா. தெளித்தேனிலும் தூய்மையான தமிழுக்கும் அன்பும் வீரமும் கலந்திருக்கும் தமிழருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் எல்லாரும் வளர்ந்தவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, குழந்தைகளும் பார்த்துருப்பீங்க. ஆனால் வளர்ந்த குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் தான் வளர்ந்த குழந்தைகள். அதாவது இன்னமும் அம்மா அப்பா அம்மா அப்பானே சொல்லிட்டு இருக்கிற வளர்ந்த குழந்தைகள். இந்த தலைப்பை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு பிள்ளைகள்னா கணவன் மனைவியை தான் இவங்க பிள்ளைகள்னு இந்த தலைப்பில் சொல்லியிருக்காங்க. பெற்றோர்னா மாமனார் மாமியார் அம்மா அப்பா அவங்கள தான் பெற்றோர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் விரிசல்களுக்கு பிள்ளைகள்ன்ற இந்த பிறந்த பிள்ளைகள் வந்து காரணமாக இருக்கவே முடியாது. அது வந்து தலைப்பு அல்ல. பிள்ளைகள்னு சொல்லப்பட்டது கணவனும் மனைவியும் அவங்க காரணமாக, இல்லாட்டி நம்மளோட அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்க காரணமாக. நம்முடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் திருமணத்தப்ப ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்னன்னா வெட்டிங் மார்ச். கல்யாணம் ஆன பிறகு கணவனும் மனைவியுமா அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போவாங்க அந்த ஏல்ல. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கு என்ன அர்த்தம், இனி உங்கள் குடும்பம் உங்களது, நீங்கள் 2 பேர் தான் குடும்பம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெட்டிங் மார்ச்லேயும் தன்னுடைய பெற்றோர்களை பிடிச்சிக்கிட்டே நடந்தாங்க போல் இருக்கு. அப்படி தான் எனக்கு தோணுது இவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தா. நானும் பைபிளில் எவ்வளோ ஃபுல் ஃபேமிலிஸையும் பார்த்துட்டேன். எந்த ஃபேமிலிலையும் ஒரு விரிசலோ இல்லை ஒரு விவாகரத்தோ அப்படி வரவே இல்லை. இவ்வளோ ஆண்டுகளாக இருந்த அந்த ஒரு ஹிஸ்ட்ரியில் எப்படிடா ஒரு விரிசலும் இல்லை ஒரு விவாகரத்தும் இல்லைன்னு பார்த்தா, ஆதியிலேயே சொல்லிட்டாங்க, கணவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான். அப்போ ஆதியாகமத்திலே சொல்லிருச்சு, குடும்பம்னா யாரு? கணவன் மனைவி. அதில் உங்கள் அம்மா அப்பாவும் சேர்த்து கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவும் சேர்த்து கிடையாது. அப்போ உங்கள் குடும்பத்திலேயே ஒரு அங்கத்தினராக இல்லாதவர் எப்படி உங்கள் குடும்பத்தில் விரிசலை கொண்டு வர முடியும்? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க, இன்டர்ஃபியர் பண்ணும்போது தான் குடும்பத்தில் விரிசல் வருது. இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது யார்? நீங்கள் அனுமதிக்கலைன்னா உங்கள் அம்மா அப்பாவாலேயோ இல்லை உங்கள் மாமனார் மாமியாராலேயோ எப்படி விரிசலை கொண்டு வர முடியும்? ஆகவே குடும்பம்ன்றதே புருஷன் மனைவி. அப்போ பைபிளில் பார்த்தாலும் புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்னு கணவன் மனைவிக்கு தான் ஒரு அட்வைஸ் சொல்லுதே ஒழிஞ்சி, மாமனாரே நீங்கள் இப்படி இருங்க, மாமியாரே நீங்கள் இப்படி இருங்க அப்படின்லாம் எந்த ஒரு சாப்டர்லேயுமே அது சொல்லப்படலை. இப்போ உள்ள பிள்ளைகள், அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ரொம்ப செல்லமாக வளர்க்கப்படுறாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கேள்விப்படாத வார்த்தைகளை இப்போ கேட்கலாம். அதாவது மை கம்ஃபர்ட் ஜோன், மை ப்ரைவேட் ஸ்பேஸ். அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுலையே ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கு. நீ என் ஸ்பேஸ்க்குள்ளே வராது. முந்திலாம் கணவன் மனைவிக்குன்னு ஒரு பெட்ரூம் இருக்கும். இப்போது கணவனுக்கு ஒரு பெட்ரூம், மனைவிக்கு ஒரு பெட்ரூம். நீ 22ல் ஏசியை வச்சு தூங்கு, நான் 27ல் ஏசியை வச்சு தூங்கு. நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். யூ ஹாப்பி, ஐ ஹாப்பி, வி போத் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு புரிந்து கொள்ளுதலும் இல்லாமல், ஒரு விட்டு கொடுக்குற தன்மையும் இல்லாமல், ஒரு அன்பும் இல்லாமல், ரொம்ப செல்ஃபிஷாக இந்த கணவன் மனைவி இருக்கிறனால தான் குடும்பங்களில் விரிசலே வருது. இப்போ ட்ரெண்டிங்காக ஒன்று இருக்குது நடுவர் ஐயா, நீங்கள் கொஞ்சம் வயசானவங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ட்ரெண்டிங்காக இப்போ என்ன வருதுன்னா, டிங்க்குன்னு ஒன்று, DINK அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ்.
அதாவது 2 பேரோட சம்பாத்தியமும் இருக்கணும், ஆனால் பிள்ளைகள் மட்டும் இருக்கக்கூடாதுப்பா. ஏன்னா அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு இப்போ உள்ள தலைமுறைக்கு அந்த ஒரு தைரியமே இல்லை. எங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் வேண்டாம், நாங்கள் 2 பேரும் நல்லா சம்பாதிப்போம், நல்லா ஊர் சுற்றுவோம், ஜாலியாக இருப்போம், யாரும் எங்களுடைய சந்தோஷத்தில் வந்து கெடுக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிற ஒரு தன்மையே இல்லாமல் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை, இந்த பெற்றோர், இந்த கணவன் மனைவி, அவங்களோட வாழ்க்கையே எப்படி போயிடுச்சுன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டோரி, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு, ட்விட்டரில் ட்வீட்டு, இதுலேயே அவங்க அடையாளம், அவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. இவங்க வந்து செல்ஃப் க்ளோரிஃபையிங்காக இருக்காங்க. அவங்களுக்கு சுய மேன்மை பாராட்டுறது, நான் எல்லாம் சுயநலமாக இருக்கணும், எதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எந்த விஷயத்துக்கும் மன்னிக்க முடியாது, எந்த விஷயத்துக்கும் சுயநலமாக இருக்கிறது தான் ஒரு குடும்பத்தில் விரிசலை கொண்டு வரும். அவங்களுக்கு கூடி ஜெபம் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கணவன் எப்போவுமே ரீல்ஸில் பிஸியாக இருக்காங்க, மனைவி எப்போவுமே நெட்ஃப்ளிக்ஸை பார்க்குறதுல பிஸியாக இருக்காங்க. சரி, இத்தனை குற்றங்களையும் உன் கணவன் மனைவி கிட்டேயே வச்சுக்கிட்டு, என் பெற்றோர் தான் எனக்கு காரணம், என் மாமனார் மாமியார் தான் என் விரிசலுக்கு காரணம்னு சொன்னால் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. புத்தி உள்ள ஸ்திரீ தான் குடும்பத்தை கட்ட முடியும், புத்தி உள்ள மாமியார் அவங்க பிள்ளையோட குடும்பத்தை கட்டி கொடுக்க முடியாது. அதே போல் நான் முடிவாக ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன் ஐயா. ஒரே ஒரு டிப்ஸு தான். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்து, என்னம்மா நீ உன்னோட புருஷன் எப்போ பார்த்தாலும் தாம் தூம்னு செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கம்முன்னு இருங்க. உங்கள் அப்பா வந்து, அண்ணெல்லாம் வீடு கட்டிட்டான், நீ இன்னும் கட்டாமல் இருக்கியேன்னு கேட்டால் கம்முன்னு இருங்க. உங்கள் மாமியார் வந்து, என்ன இன்னைக்கும் இட்லி தான் செஞ்சுருக்கியா அப்படின்னு சொன்னால் கம்முன்னு இருங்க. உங்கள் மாமனார் வந்து, என்ன ரசம் இது வாயில் வைக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கம்முன்னு இருங்க. கடுப்பேற்றுறவங்க கிட்ட கம்முனும், உசுப்பேற்றுறவங்க கிட்ட உம்முனும் இருந்தால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஆகவே கண்டிப்பாக நீங்கள் பார்க்க 30 வயசு சூர்யா மாதிரி இருந்தாலும் 3 தலைமுறையை பார்த்தவங்கன்றனால நல்ல தீர்ப்பை கொடுத்து முடிப்பீங்கன்னு நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சகோதரி சார்லட் கிறிஸ்டினா அவர்கள் நவீன வாழ்க்கை நடைமுறை உண்மைகளோடு எப்படி பிள்ளைகள் தான் இந்த விரிசல்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல ஒரு கருத்தை நாம் ஏற்க முடியாது. அவர்கள் பிள்ளைகளே என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு நேரோ மீனிங் கொடுக்குறாங்க. திருமணமான பிள்ளைகள் அவர்களைத்தான் இந்த தலைப்பு குறிக்கிறது என்று. அவர்களுடைய பெற்றோர்கள் என்றால் மாமனார் மாமியார், அவங்க பெற்றோர் கல்யாணமானவங்க என்பது போல் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தலைப்பை நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் ஏலி தாத்தாவை பற்றி சொன்னேன். அவங்க குடும்பத்தில் விரிசல் ஏற்படாவிட்டாலும் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது, ஒரு சாபம் ஏற்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் கூட அவருக்கு அது ஒரு களங்கமாக இருந்தது. அவ்வளோ பெரிய இஸ்ரவேலின் முதல் அரசனையே தேடி கொடுத்த அந்த மாபெரும் தீர்க்கதரிசி வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளால் கலங்கம் வந்தது. அவர் மனம் நொந்து பேசுகிறார். ஆகவே திருமணம் ஆகாத பிள்ளைகளும் குடும்பத்தில் விரிசல்களுக்கும் வீழ்ச்சிக்கும் சாபத்துக்கும் காரணமாக இருப்பார்கள். இதை எப்படி தீர்ப்பது? இப்போ இவ்வளோ நேரம் இவர்கள் பேசினதில் பெரும்பாலும் நவீன உதாரணங்களைத்தான் நாம் காட்டுகிறார்கள். ஆனால் திருமறை சார்ந்த உதாரணங்களை, திருமறையில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உண்மைகளை இன்னும் எடுத்துக்கொண்டால் ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் காப்பாற்றப்படுமோ என்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அது எப்படி நிறைவு செய்ய போகிறான்னு தெரியல. பெற்றோர்களே இந்த கிறிஸ்தவ குடும்பங்களின் வீழ்ச்சிக்கு, விரிசலுக்கு காரணம் என்று திருமதி ரெனிட்டா ஜோசப் அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார். அருமையான நடுவர் அவர்களுக்கும், வீற்றிருக்கின்ற அனைத்து பல்வேறு தேசங்களில் வந்திருக்கின்ற இறைவனின் தூதுவர்களாக இருக்கின்ற ஊழியக்காரர்கள் அனைவருக்கும், உலக தமிழ் கிறிஸ்தவ குடும்பங்களின் சங்கமத்தை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் வழிநடத்தி இன்றைய காலகட்டத்திலே மிகவும் தேவையான ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை நடத்துகின்ற நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு பேசுகின்ற உடன் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தை நான் இவ்வாறு துவங்குகிறேன்.
வேர் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு அதிகமான தட்டுப்பாடு, பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னு சொன்னா, திருமறையில் இருக்கின்ற வசனங்களின் காரியங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அந்த வேத வசனங்களை எடுத்துக்கிறாங்க, அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருடைய பெற்றோர்கள் மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவை எப்படி வளர்த்தார்கள் என்று இந்த வேதாகமத்திலே நாம் படித்து அறிந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாடு துவங்கி புதிய ஏற்பாடு முடியும் மட்டாக அநேக குடும்பங்கள், திருமறையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எலிசபெத் சகரியா குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவருக்கு யோவான் குழந்தையாக பிறக்கப் போகிறார் என்று தூதனால் சொல்லப்பட்ட பொழுது அவர் நம்பல. அவர் சொன்னதை, தேவதூதன் சொன்னதை நம்பாதனால அவருடைய வாய் அடைக்கப்பட்டது இல்லையா? அதே மாதிரி ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை அபிமெலேக்கு ராஜாவுக்கிட்ட என் சகோதரின்னு சொல்றான். அப்போ சொப்பனத்தில் அபிமெலேக்கு தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவருக்கு அந்த காரியம் விளங்கும் பொழுது ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ ஏன் அப்படி சொன்ன? உன் மனைவியை போய் என் சகோதரின்னு சொன்ன. ஏன் சொன்ன தெரியுமா? இந்த இடத்திலே தெய்வ பயம் இல்லை என்று கண்டதுனால என்னுடைய மனைவியை நான் சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். அப்படியானால் இன்றைய நாளிலே கிறிஸ்தவ குடும்பங்களிலே, நம்முடைய குடும்ப அமைப்புகளிலே தெய்வ பயம் இருக்கின்றதா? அதற்கான முயற்சிகளை பெற்றோராகிய நாம் எந்த அளவுல எடுத்துட்டு இருக்கிறோம்? பெற்றோராகிய கணவனும் மனைவியும் முதல்ல ஒற்றுமையாக இருக்கின்றோமா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரியாதிருங்கள் அப்படின்னு வேதாகமம் தெளிவாக சொல்லுகின்றது. எவ்வளோ காலகட்டங்கள் மாறலாம், டெக்னாலஜி அட்வான்ஸ்டா வளரலாம், அநேக நவீன தொழில்நுட்பங்கள் நம்ம வாழ்க்கையோடு டிராவல் பண்ணலாம். ஒருவேளை நம்மளும் அந்த தொழில் சார்ந்தவர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகள், ஆண்டவரின் நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். அப்படி நின்னோம் அப்படின்னு சொன்னாதான் பெற்றோராகிய நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் நாம் உருவாக்க முடியும். ஏனென்று சொன்னால் நாம் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அப்ப அந்த ஒவ்வொரு குடும்பமும் கரெக்டா இருந்தா தானே சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எவ்வளோ டிபேட்ஸ் நடக்குது, எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது. ஒரு விஷயம் வெளியே வந்தவுடன் அதை பற்றியதான அநேக கருத்துக்களும் அநேக விவாதங்களும் வருது. அதுலேயும் எல்லாரும் கிறிஸ்தவர்களாகிய நம்ம மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க. நம்மளாம் விசேஷிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு காரியம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு கிறிஸ்தவனோ ஒரு கிறிஸ்தவளோ அந்த காரியத்தை பத்தி சொல்லும் பொழுதுதான் அதனுடைய வீரியம் பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வர்றதே இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல விரிசல்கள். ஏன் விரிசல்கள் வருது? அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ளாக ஆலயத்திலே திருமணத்தின் போது அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களும் வாக்குறுதிகளும் என்ன ஆயிடுச்சு? நம்ம எல்லாருமே பரிசுத்த வேதாகமத்தை நேசிச்சு வாசிக்கிறவங்க தானே. அப்ப எந்த இடத்துல தப்பு வருது? இன்னைக்கு அநேக விவாகரத்துகள் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பலுகி பெருகி கொண்டு வந்திருக்கின்றன. அதுக்கு அதிகமா அஃபெக்ட் ஆகிறது அந்த குழந்தைங்க தான் இல்லையா? பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கின்றார்கள். அம்புகள்ல நிறைய வெரைட்டி இருக்கு, மெட்டல் இருக்கு, ஃபைபர் இருக்கு, இப்படிப்பட்ட நிறைய விதவிதமான அம்புகள் இருக்கு. அந்த அம்புகள் பெற்றோர்கள் கையில இருக்கும் பொழுது அந்த அம்பை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும். ஒரு அம்பு எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு பெற்றோர்களாகிய நாம் சரியாக இருக்க வேண்டும்.
இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில தடுமாறி போவதற்கும் தற்கொலைகளுக்கும் போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறதுக்கும் அதிகமான காரணம் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தை தான். முக்கியமாக கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள், அவங்களுடைய பெற்றோர்கள் சரியில்லாத காரணத்தினால தான் நிறைய தாறுமாறான சூழ்நிலைகள், விபத்துகள் ஏற்படுகின்றது. ஆகவே நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்திலே தமிழ் கிறிஸ்தவ குடும்பங்களினுடைய விரிசல்களுக்கு அதிக அளவில் பங்கு வகித்து அதிக அளவில் காரணமாக இருப்பது பெற்றோர்களே என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக பேசிய திருமதி ரெனிட்டா ஜோசப் அவர்களுக்கு பாராட்டுகள். இப்போ நான் தீர்ப்புரையை சுருக்கமாக ஒரு 5-10 நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வின்னா, கிறிஸ்தவ குடும்பங்கள் அவைகளில் வருகிற விரிசல்களுக்கு யார் அதிக காரணம்? குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளா, பெற்றோரா? யார் காரணங்கிறத விட நான் இன்றைக்கு ஒரு அந்த 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 தீர்ப்பை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி சொல்ல விரும்புகிறேன். எது காரணம்? 2 பேருமே காரணம்தான். ஆனால் எது காரணம்னா, திருமறையை சார்ந்த ஒரு வாழ்க்கையை இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்கள் பின்பற்றாதது தான் காரணம். திருமறையில் வருகிற அந்த உதாரண புருஷர்களை, திருமறை மாந்தர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரிகளாக பெற்றோரும் கொள்ளவில்லை. அப்படி கொள்ளுவதற்கு பிள்ளைகளையும் பழக்கவில்லை. அதுதான் காரணம். இன்றைக்கு ஊடகங்களில் என்ன வருகிறதோ அந்த அறிவுரையை தான் நாம் பின்பற்ற விரும்புகிறோம். திரைப்படங்களில் நடிக்கிற நடிகர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவங்க சீரியலில் வர்ற குடும்பம் எப்படி நடக்குது, அதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளுகிறோம். திருமறையில் இல்லாததே கிடையாது. கடைசியாக பேசின சகோதரி சில திருமறை சார்ந்த குடும்பங்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள். திருக்குறளை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லைன்னு. உண்மையில் விவிலியத்தை, வேதத்தில் தான் இல்லாத எப்பொருளும் இல்லை. நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. உபதேசங்களாகவும் இருக்கிறது, உதாரணங்களாகவும் இருக்கிறது. எக்ஸார்டேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், பேட் எக்ஸாம்பிள்ஸ், குட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஆதியாகமம் அந்த படைப்பில் ஏவாள் தொடங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்பத்தின் மூத்தவர்களை எப்படி சிதைத்து விடுகிறார்கள், பிள்ளைகளை எப்படி சிதைக்கிறார்கள், 2க்கும் இருக்குது. நான் ஏலி தாத்தா பிள்ளைகளை பற்றி சொன்னேன், சாமுவேலின் பிள்ளைகளை பற்றி சொன்னேன். ஏவாள் எப்படி தன்னுடைய கணவனை தவறாக வழிநடத்தினாள். அதே நேரத்தில் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நாபால் என்கிற துன்மார்க்கனை அபிகாயில் என்கிற மனைவி எப்படி அவளை காப்பாற்றினாள் என்று இருக்கிறது. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். ஆக அதை பின்பற்றுகிற ஒரு மனநிலை இல்லாமல் இன்றைக்கு விசுவாசத்தையும் வேதத்தையும் நான் விட்டு வழுவி விட்டோம். பேக் டு த பைபிள்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இப்போ நாம் அவர் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் ஷுட் கம் பேக் டு பைபிள். அதுதான் நமக்கு முக்கியமான காரணம். அதுதான் பெற்றோர் பிள்ளைகள் இருவருமே இந்த குடும்பங்களில் விரிசல் என்று சொன்னால், சகோதரி சார்லட் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் சொல்கிற விவாகரத்து பிரிவு மட்டுமல்ல. வேதாகம காலத்தில் அந்த யூத சமுதாயத்தில் அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருந்தது. யோசேப்புனால் அவங்க சகோதரர்களுக்கு ஏற்பட்டது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் விரிசல் என்கிற ஒரு பொதுவான சொல்லால் அடக்குகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் தான் எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தார். அது ஊனமுற்ற பிள்ளையாக இருந்தால் கூட, ஞானமற்ற பிள்ளையாக இருந்தால் கூட, அது கர்த்தருடைய கொடை என்று ஒரு பெற்றோர் ஏற்றுக்கொண்டு அதை கர்த்தருடைய பாதையில் நடத்த தியாக உணர்வோடு அர்ப்பணிக்கும் போது அந்த குடும்பத்தில் விரிசல் ஏற்படாது. அதுபோல் பிள்ளைகளும் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின பெற்றோர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற அந்த வேத போதனை பின்பற்றும் போது குடும்பத்தில் விரிசல் ஏற்படாது. ஆகவே என்னை பொறுத்த வரையில் இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் 2 பேரும் கிட்டத்தட்ட பிள்ளைகளும் குடும்பங்களை சீரழிக்கிறார்கள். பெற்றோரும் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தாததனால் குடும்பங்களில் விரிசல்களும் வீழ்ச்சிகளும் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள்னு இப்படி ஒரு வழவழ குழகுழான தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டார் நடுவர்னு நீங்கள்லாம் சொல்லி நினைப்பீங்க. ஆனால் எனக்கு அந்த பழி வராதபடி இப்பொழுது நான் உங்களை துணைக்கு அழைக்கப் போகிறேன். ஒரு நடுவர் பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு எனக்கு முன்னால் பிரதர் ஜான் தன்ராஜ் இருக்கார். நிறைய பட்டிமன்றங்கள் நடத்தினவர். 3 விதமான முறையில் தீர்ப்பு சொல்லுவாங்க நடுவர்கள். 1, எது சரியான கருத்து என்று விவாதித்து அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தீர்ப்பு. 2வது, நடுவர் தாம் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு வர்றாரோ
அதுதான் கரெக்டுன்னு தீர்ப்பு சொல்லுவார். மூணாவது, எது கரெக்டாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் 2 அணி பேசுனாங்கல்ல, அவங்க பேசுனதில் யார் வலுவாக பேசுனாங்க அப்படிங்கிறத வச்சும் தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்போ அந்த 3வது முறையில் நானாக சொல்லுகிற தீர்ப்பு என்னவென்றால், இன்றைக்கு பெற்றோரும் பிள்ளைகளும் இருவருமே காரணமாயிருக்கிறார்கள். திருமணமான பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆகாத பிள்ளைகளும் அதற்கு காரணம். திருமறையை விட்டு நாம் தூர கிறிஸ்தவ குடும்பங்கள் போய்விட்டன. அதுதான் இந்த நிலைக்கு காரணம் என்பது என்னுடைய தீர்ப்பு, உண்மை வழிபட்ட தீர்ப்பு. அதே நேரத்தில் பேச்சாளர்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு இப்போ தீர்ப்பு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, பிள்ளைகள் தான் கிறிஸ்தவ குடும்பங்களின் விரிசலுக்கு காரணம் என்கிற அணியினர் ரொம்ப நல்லா வலுவாக வாதிட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். நீங்களாம் கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம். யார் உங்களை ஆதரித்தாங்க, யார் எதிர்த்தாங்கன்னு நீங்கள் பார்த்து அவங்க மேலே கோவப்படக்கூடாது. பிள்ளைகள் அணியினர் வலுவாக வாதிட்டார்கள் என்று சொல்லுகிறவர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். நீங்கள் தூக்கக்கூடாதுமா, அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தவங்க கை தூக்குறாங்க போல. சரி, இல்லை, பெற்றோர்களுடைய குறை. பெற்றோர்களை பற்றி தான் பைபிளில் நிறைய கட்டளை இருக்குது. அந்த கட்டளையை அவங்க பின்பற்றலை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னா அந்த அணியினர் வலுவாக சொன்னார்கள் என்று சொல்லுகிறவர்கள் கை தூக்குங்க. சில பேர் 2க்கும் கை தூக்கிறீங்க போல. 2க்கும் கை தூக்காத அவங்க நோட்டாவா. சரி, ஆகவே உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பெற்றோர் தான் கிறிஸ்தவ குடும்பங்களின் விரிசல்களுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் என்ற அணியினர் தங்களுடைய கருத்தை வலுவாக சொன்னார்கள் என்பதனால் அவர்களுக்கு சார்பாக இந்த தீர்ப்பை சொல்லி, ஆனால் உண்மையில் இருவருமே காரணமாயிருக்கிறார்கள். அதற்கு காரணம் திருமறை சாராத வாழ்வு, திருமறையை பின்பற்றாத குடும்ப அமைப்பு என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, இனி திருவிழா நிறுவனர் அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் முறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.